ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகான எம்ப்ராய்டரி சாரீல எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலே ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்லேயே நார்மல் நீடில் வச்சு அழகான எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு saree அதில் நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு மல்மல் காட்டன் மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் saree. ஸோ அதில் நான் இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புட்டாஸ்க்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு திலகம் ஷேப், மேலே ஒரு ரவுண்ட். ஸோ இதோட ஹைட் நான் இந்த மாதிரி 8 சென்டிமீட்டர், இன்ச்சில் சொல்லணும்னா 3 இன்ச், அப்புறம் புட்டா வந்து 2 சென்டிமீட்டர். அந்த கோடு ஒன்று ஒன்றுக்கும் கேப் வந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் கேப்பில் 5 கோடு வரைஞ்சிருக்கிறேன் கீழே. ஸோ அதை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச் கேப்பில், அதாவது ஒரு ஜான் அளவுக்கு கேப் விட்டு இந்த மேங்கோ மோட்டிவ்ஸ் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது வந்து கீழே பார்டரில் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு உள்ளே ஃபுல்லாக புட்டா வந்து திலகம் ஷேப், அந்த ஒரு சின்ன சின்ன திலகம் ஷேப் ஆல் ஓவர் வர மாதிரி, நல்ல ஃபுல்லாக ஆல் ஓவர் சாரியில் டிசைன் இருக்கிற மாதிரி பார்டரும் வந்து உங்களுக்கு ஒரு 5 லைன்ஸ் பார்டரும் கொடுத்துருக்குறேன். ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த saree. கீழே ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன், அதுக்கப்புறம் மேலே வந்து நம்மளோட ஷோல்டர்லேருந்து பல்லு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாடியில் வந்து ஹிப் வரைக்கும் வர மாதிரி ஒரு 2 மீட்டர்ஸ்க்கு திருப்பி மேலே வரைஞ்சிருக்கிறேன். ஸோ ஃபுல் பல்லு ஃபுல்லாக வரும், மேலேயும் கீழேயும் ஃபுல்லாகவே கவர் ஆகும். இது ஆல் ஓவர் டிசைனும் புட்டாஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது நான் வந்து சாப் பண்ணி, அதாவது அந்த கெரசின் வச்சு டாட் வச்சு நம்ம சாப் பண்ணுற மெத்தட் இருக்குல்ல, ஸோ அந்த மெத்தடில் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒயிட் கார்பன் ஷீட் வச்சும் கூட இது பண்ணலாம். இன்னும் நெருக்கமாக வேணும்னா இன்னும் நீங்கள் நெருக்கமாக அதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இதுக்கு நான் வந்து கலர்ஸ் என்ன எடுத்துருக்கிறேன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆங்கர் த்ரெட்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5, 6 தான் எடுத்தேன். ஆனால் டோட்டலாக எனக்கு ப்ளூவில் 10, ஒரு க்ரீனில் வந்து 8 கிட்ட யூஸ் ஆணுச்சு. 8 அந்த ஸ்கீன்ஸ் யூஸ் ஆணுச்சு. இது வந்து ப்ளூ வந்து 1089 அந்த ஷேட் நம்பர். ஸோ இதில் வந்து பல்லில் ஒரு ப்ளூ ஷேட் இருக்கிறதுனால நான் அந்த ப்ளூ எடுத்துக்கிட்டேன். இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லைட் க்ரீன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாயிண்டில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரைட் சைடில் ஒரு சின்ன ஸ்டிச், அந்த டிசைனுக்கு ரைட் சைடில் சின்ன ஸ்டிச், அதுமாரி லெஃப்ட் சைடில் சின்ன ஸ்டிச், ஊசி மேலே இருக்கணும், நூல் கீழே இருக்கணும். அதுமாரி ஒவ்வொரு தடவையும் ரைட் சைடில் ஒரு சின்ன ஸ்டிச், அதே மாதிரி கீழேருந்து மேலே லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஸ்டிச். நூல் வந்து லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும், ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஹெரிங் போன் ஸ்டிச், ஃபில்லிங் ஸ்டிச்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் இது. ஸோ அதை வச்சு நான் இப்போ இது ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரைட் சைடில் கீழேருந்து மேலே ஒரு சின்ன ஸ்டிச், அதுமாரி லெஃப்ட் சைடில் சின்னது. நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். நல்லா திக்காக அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடுறதுனால நெருக்கமாகவும் இருக்கும். ஸோ நெருக்கமாக அழகாக ஃபில் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் saree, உங்களுக்கு என்ன saree கலரோ அதுக்கேற்ற மாதிரி காம்பினேஷன்ஸ் எடுத்துக்கலாம். சில்க் சாரீலையும் இந்த டிசைன் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். சில்க் சாரீக்கு சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்னா 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி கிராஜுவலாக கீழே அப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த கோடுக்கு மேலேயே பண்ணிட்டு வரணும். இப்போ முடிக்கும் போது நடுவில் கொண்டு வந்து கீழே விட்டு முடிச்சிடணும். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதில் இருக்கிற எல்லா அந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே இதே ப்ளூ கலரில் பண்ண போகிறேன். சேம் ஹெரிங் போன் ஸ்டிச் வச்சு தான்.
இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் பண்ணிக்கணும். அது முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் பெட்டல்ஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பும் ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேக்கில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நூல் ரொம்ப கம்மியாக தான் பின்னாடி தெரியும் ஹெரிங் போன் பண்ணுறதுனால. ஸோ இப்போ இங்கே வந்து நான் அதே ப்ளூ கலர் த்ரெட் இருக்கிறதுனால ஃபஸ்ட் இந்த ப்ளூ கலர் போர்ஷன்லாம் முடிச்சிடுறேன். ஸோ இந்த சின்ன கொடி மாதிரி இருக்கிறது வந்து ரன்னிங் ஸ்டிச்சில் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி துணியில் ஒரு சின்ன ஸ்டிச்சாக கொடுங்க. கம்மி டிஸ்டன்ஸில் கீழே ஊசி வரணும். நூல் வெளியில் கொஞ்சம் கூட தெரியணும். ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் ஒரு ஸ்டிச்சாக கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கர்வ் கரெக்டாக நமக்கு டேர்ன் ஆகும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் ஒரு 2 ஸ்டிச் கண்டினியூஸாக எடுக்கலாம். 2 3 அப்படி எடுக்கலாம். அந்த திரும்புகிற இடமா இருந்ததுன்னா ஒரு ஸ்டிச்சாக போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் அதுக்கும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஹெரிங் போனுக்கும் வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இதே ஹெரிங் போன் ஸ்டிச்சஸ் வச்சு நிறைய டிசைன்ஸ் நான் பண்ணியிருப்பேன். பாருங்கள், நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம நார்மல் நீடில்லையே ஹேண்ட் ஒர்க்கில், அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கில் நம்ம ப்ளவுஸ்லாம் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணலாம் அது மாதிரி. ஸோ இப்போ ப்ளூ போர்ஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ க்ரீன் பண்ணுறேன் நான். இப்போ ஸோ க்ரீனுக்கு இந்த கொடி மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக க்ரீனில் அதே ரன்னிங் ஸ்டிச் தான். ஸோ திக்காக ஹெரிங் போன் வெளியில் உள்ளே வந்து ரன்னிங் ஸ்டிச் கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக. ஸோ இதுவும் பாருங்கள், ஒரு ஸ்டிச்சாக பண்ணுங்கள். அந்த கர்வில் வரும்போது, ஸ்ட்ரெயிட் லைனில் வரும்போது 2 3 ஸ்டிச் கண்டினியூஸாக எடுக்கலாம். அந்த கேப் கம்மியாக விட்டு அந்த ரன்னிங் ஸ்டிச் பண்ணணும். பக்கத்தில் பண்ணணும். அப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. ஸோ இந்த மாதிரி முடித்தோன்னே கீழே விட்டு நாட் போட்டுடணும். இப்போ இந்த இடத்துல வந்து கீழே நாட் போட்டுடணும். நம்ம கீழே இருக்கிறது க்ரீனில் பண்ண போகிறோம், பட் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால அதை நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து ஹெரிங் போனால் திருப்பி நான் அதேமாரி ஃபில் பண்ண போகிறேன்.
ஸோ இது எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம கரெக்டாக அந்த கோடு மேலேயே நீடில் எடுத்து பண்ணும்போது நீட்டாக நல்லா வரும். அந்த கோடு மேலே கரெக்டாக போட்டிங்கனாலே போதும். டிசைன் ஃபஸ்ட்டு கரெக்டாக அழகாக வரைங்க. அதுக்கு மேலே நம்ம பண்ணுற ஒர்க்கும் கரெக்டாக அந்த கோடு மேலேயே வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி முடிச்சாச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம் அது. ரொம்ப பேசிக்கான எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான். பட் அது ஃபுல்லாக நம்ம பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதே மாதிரி பாருங்கள், ஒரு ஜான் அளவுக்கு இடைவெளியில் நான் அந்தமாரி மோட்டிவ்ஸ் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து இப்படி வரும்போது அது பார்க்க நல்லாயிருக்கும். இன்னும் நெருக்கமாக வேணும்னா நீங்கள் நெருக்கமாக பண்ணலாம். ஆனால் இதே அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ நான் இப்போ இந்த கீழே இருக்க கோடு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கும் நான் ரன்னிங் ஸ்டிச்சில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக வேகமாக அந்த சாரீ பண்ணி முடிக்க முடியும். ஆனால் ஆல் ஓவர் பண்ணுறதுனால ரொம்ப ரிச்சாகவும் அழகாகவும் தெரியும். ஸோ ரன்னிங் ஸ்டிச் தான். நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ணுறதுனால 2-3 ஸ்டிச் அப்படியே கண்டினியூஸாக எடுத்து பண்ணலாம். நூல் வந்து மேலே நிறைய தெரியணும், துணிக்கு கீழே கம்மியாக இருக்கணும். அந்த கேப் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட், தேர்ட், ஃபிஃப்த் லைன் வந்து ப்ளூலேயும், செகண்ட் அண்ட் ஃபோர்த் லைன் வந்து க்ரீன்லேயும் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கணும். நான் இப்போ இது 2க்கும் நடுவில் ஒரு இது நம்ம புட்டா பண்ணியிருக்கிறோம்ல, ஸோ அதை வந்து இப்போ எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். அதுக்கு கூட நான் ஹெரிங் போன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சர்க்கிளில் கூட கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப் வர மாதிரியே ஹெரிங் போன் பண்ண முடியும். அதே தான் அந்த கோடு மேலேயே பண்ணிட்டு வந்தீங்கனாலே அதேமாரி வந்துடும் நமக்கு. ஸோ திலகம் ஷேப் வந்து ப்ளூ கலரில் பண்ண போகிறேன். இதில் க்ரீனில் பண்ணுறேன். ஸோ இது அப்போ ஓவரால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த ஷேப் வர மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் விட்டு நாட் போட்டுருங்க. இப்போ இந்த திலகம் ஷேப் வந்து ப்ளூ கலரில் பண்ணுறேன். ஸோ அது நான் உங்களுக்கு அதில் காமிச்ச மாரி தான் ஹெரிங் போனில் ஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி, பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கற்றுக்கிட்டு பண்ணணும், இது எப்படி வரைகிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது, லைவ் கிளாஸஸும் இருக்குது. இப்போ ஒரு லைவ் கிளாஸ் போயிட்டுருக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் பேட்ச் பற்றி நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி புட்டாஸ் வந்து நான் நிறைய இடத்துல வர மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த சாரீ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், அந்த சாரீ ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்படி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஆல் ஓவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சாரீ பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே விரிச்சும் காமிக்கிறேன் இது எப்படி பண்ணியிருக்கிறேன்ட்டு. இடையில புட்டாஸ் அங்கங்கே அந்த டிசைன் ஆல் ஓவர் பார்டர். ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் விரித்து காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ ஆர்டினரி ஒரு காட்டன் saree ஒரு நல்ல மெர்சடைஸ்ட் காட்டன் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அது வந்து இப்போ எப்படி கிராண்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சில்க் சாரீலயும் இந்த டிசைன் பண்ணலாம். சில்க் த்ரெட் வச்சு பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கிராண்ட் ஆயிடும் உங்க சாரியே நல்ல ஒரு நல்ல லுக், ரிச் லுக் கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் நம்பர் தரேன். நெக்ஸ்ட் பேட்ச் மோஸ்ட்லி நவம்பர்லேருந்து இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இது பாருங்க, நான் வந்து பல்லுல பண்ணும்போது அந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் இந்த பக்கம் திரும்பி இருக்கிற மாரி வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அது ஆல் ஓவர் கரெக்டாக அந்த டர்ன் பண்ணி வர மாரி வரைஞ்சிருக்கிறேன் பாருங்க. ஸோ எல்லாமே மேல் நோக்கி பார்க்குற மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பல்லுல இந்த மாரி பண்ணியிருக்கிறேன். இது பார்டர்ல கீழ. ஸோ கீழ கொஞ்சம் தூரம் மட்டும் இடம் விட்டுட்டு ஒரு 1/2 மீட்டர் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். உள்தளவுலேருந்து அப்படியே ஆரம்பித்து கன்டினியூஸாக பார்டர் கீழே ஃபுல்லாக 5 மீட்டருக்கு கன்டினியூஸாக பார்டர் வந்துடும். அப்புறம் அப்படியே பல்லுல டர்ன் ஆகி திருப்பி மேல் பக்கம் 2 மீட்டர் அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு டிசைன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வரைஞ்சிருக்கிறேன். ஒரு டிசைனுக்கும் ஒரு மோட்டிவ்க்கும் இடையில ஒரு 7 இன்ச் கேப் விட்டுருக்கேன். ஒரு ஜான் அளவுக்கு கேப் விட்டுருக்கேன். நீங்கள் 6 to 7 இன்ச் கேப் விடலாம். ஸோ இது பாருங்கள், இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்ல ஒரு போல்ட் லுக் கொடுக்கும். நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஃபில்லிங் வந்து நல்லா ஹெரிங் போனில் 4 ஸ்ட்ராண்ட்ஸில் பண்ணியிருக்கிறதுனால நல்லா திக்காக அழகாக தெரியும் பாருங்கள். இடையில மைல்டாக ஒரு ரன்னிங் ஸ்டிச். ஸோ இது அதனால இந்த டிசைன் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த டிசைனும் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.